இன்றைய தினமலர் செய்தியில் நாமக்கல்லில் சரக்கு வாகனங்கள் மோதி 3 பேர் பலி. டில்லி இன்று துவங்குகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நிராகரிப்பு. தெலுங்கானா மாநில அரசியல் புயலை கிளப்பிய நிலக்கரி டெண்டர்களை முதல்வரின் மோசடியால் ஆளும் காங்கிரசுக்கு சிக்கல் ஏற்படுத்தியுள்ளது. எரிசக்திக்கான தடைகள் அகற்றப்பட்டு விட்டதாக வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு அழைப்பு. பிரதமர் மோடி அவர்கள். டில்லியில் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் 22 அரபு நாடுகள் பங்கேற்க உள்ளது. அழகர் கோவிலில் மேம்பாட்டு பணி அரசாணை ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஓசூர் விமான நிலைய திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்த நிலையில் விவசாய நிலங்களை அரசு ஏன் கையகப்படுத்துகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. யாருக்காக இந்த நிலங்களை கையகப்படுத்துகிறது என சந்தேகம் எழுகிறதே. வணக்கம்.